அடுத்தபடியாக சுந்தரர் அருளியது. இங்கதான் அவருக்கு ஏற்பட்ட அந்த சரும நோய், அந்த நோய் எங்க திருவொற்றியூர்ல இருந்து திருவாரூருக்கு வர வழிநெடுங்க வர, அங்க சத்தியத்தை மேற்நாடு கண்ணு கொடுந்தாரு. ஒத்த கண்ணோட வர்றாரு. வந்தா உடம்பு அவருக்கு ஒத்துழைக்கல. சருமத்துல எல்லாம் ஒரு நோய், அவரால் நடக்க முடியல. இங்க சாமி கிட்ட முறையிடுறாரு. அப்ப இந்த குளத்துல நீராடி அவருடைய மேனி பொன்மேனியாக இருந்ததுன்னு இந்த பதிகத்துல பதிவு செய்கிறார். மிக அற்புதமான பதிகம். நமக்கு ஏதாவது நோய் நீங்கணும் அப்படின்னா இந்த குளத்துல நீராடி இறைவனை வழிபட்டோம்னா நிச்சயமா போகும். நம்மெல்லாம் வரமாட்டோம். டாக்டரை தேடி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா விட்டுரும், அவ்வளோதான். அதனால இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்நாளில் ஏதாவது நமக்கு தீராத ஒரு நோய் டாக்டரும் கைவிட்டுட்டாரு அப்படின்னா அந்த நேரத்துக்கு இங்கே நாம் இந்த குளத்துல நீராடி இறைவனே ஒரு மருத்துவனா நினச்சி நம்ம வழிபட்டோம்னா நிச்சயமா நமக்கு அந்த பலன் கிடைக்கும். இப்போ அந்த நோய் தீர்த்த பதிகம், நோயையும் இடரையும் தீர்த்த பதிகம்.